ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது திருமயம் கோட்டை தான். இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோட்டை தான் ரொம்ப பிரம்மாண்டமான கோட்டையாகவே இருக்குது. இது எப்போ கட்டினது அப்படின்னா 1687 ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் பாண்டியர்கள், பாளையக்காரர்கள், நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அரசாட்சி பண்ணதாகவே இந்த கோட்டையோட வரலாறு நமக்கு சொல்லுது. நமக்கு இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம் பார்த்தோன்னா ஒரு பெரிய பீரங்கி அமைப்பு இருக்குது. இது நமக்கு சின்ன பீரங்கி தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பீரங்கியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அதே போல் இந்த மலையில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல் எந்த பேலன்ஸுமே இல்லை. அந்த மலைக்கு மேலே ஒரு கல் அமைச்சிருக்காங்க தனியாக. அது நம்ம நிழலுக்காக நம்ம அந்த இடத்துல வேணாலும் போய் நம்ம உட்காந்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதேமாரி சுற்றியே நமக்கு தனித்தனி கல் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு மலையை சார்ந்து ஒரு கல் அமைஞ்சிருக்கு. இதுலேயே நம்ம நாட்டு அரசர்கள் எப்படி போர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளோ கரடுமுரடான பாதையில் கல்லுலேயே நமக்கு படிகள்லாம் செதுக்கியிருக்காங்க. இந்த மலையில் எப்படி இந்த மரங்கள்லாம் முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பானதாக இருந்தது. நம்ம இப்போ ஃபுல்லாகவே மத்தியானம் டயத்தில் போனதுனால நல்ல வெயில், படி நமக்கு ஏறுற மாரி தான் நமக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப குத்து வாக்கில் இல்லை, ஓரளவு நமக்கு ஏறுற மாதிரி ரொம்ப நல்ல வசதியாகவே இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம சிவபெருமானை நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஒரு 500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்காரு இந்த கல் கோட்டையில் உள்ளார. இப்போ நம்ம பெரிய பீரங்கியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படிக்கட்டை ஏறுற மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டு தான் ரொம்ப குத்துக்க இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. இதை சுற்றி நமக்கு பார்த்தோன்னா கோட்டையோட மதில் சுவரை மொத்தம் நமக்கு 5 அமைப்பில் தடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பலவிதமான அகழிகளும் இருக்காம். அதனால் பாதி மறைஞ்சிடுச்சு. மலையில் மூடி மறைஞ்சிட்டு சில அகழிகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. 2 அகழிகள் மட்டும் நமக்கு தெரிஞ்சுது. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. பீரங்கியோட கீழேருந்து நம்ம மேலே வந்துட்டோம் படியில் ஏறி. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபுல் வியூ நல்லாவே தெரியுது. இது பெரிய பீரங்கி. நம்ம கீழே ஒரு சின்ன பீரங்கி பார்த்தோம் இல்லையா, அதில் பெரிய பீரங்கி. இதோட ஃபுல் வடிவம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம பார்த்தோன்னா இதிலேருந்து தான் நமக்கு பீரங்கியை எவ்வளோ திசையில் வேணாலும் செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி எதிர்ப்படைகளெல்லாம் தாக்கிக்கிட்டு செஞ்சுருந்துருக்காங்க. அடுத்த அகழிகள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அகழிகளில் நம்ம உள்ளுக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தனியாகவே கேட்டு போட்டிருந்தாங்க. சைடில் இதில் குட்டி குட்டி மீன்கள் எல்லாமே இந்த மழை தண்ணி, அதாவது ஊற்று தண்ணியில் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மீன் குட்டி குட்டியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய அகழியில் நம்ம போக முடியாது, ஏன்னா சின்னதுலேயே நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம வெளி பக்கத்துலேருந்து வியூ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பீரங்கி பார்த்த இடம் தான் இது. இதுலேருந்து இதுக்கு கீழேயே நமக்கு அகழி இருக்குது. இதை சுற்றி இருக்கிற மதில் சுவர் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது இங்கேருந்து நம்ம கீழே போகலாம். இப்போ நம்ம இது எங்கே போகிறோம்னா சிவன் கோவிலை தான் பார்க்க போகிறோம். இதுவும் நமக்கு கீழே இருந்து நிறையா அடி கீழே அமைஞ்சிருக்கு. 500 அடி கீழே. இப்போ நம்ம கீழே போனதுக்கப்புறம் திரும்பி 500 அடி மேலே ஏறணும். அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் பெரிய மலை வாக்கில் இருக்குது. இப்போ நம்ம சிவன் கோவிலை அடைஞ்சாச்சு. அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கருப்படிகளாக தான் அமைஞ்சிருக்கு. தனியாக நிறையா குட்டி குட்டி இடமாக இருக்குது. மறைஞ்சிருந்து போர் தாக்குற மாரி அமைச்சிருந்தாங்க. நம்ம இப்போ மேலே ஏறி சிவனை பார்த்தாச்சு. சிவன் மேலே இருக்கிற இங்கே தனியாக அதுக்கு அபிஷேக தண்ணி ஊற்றுறதுக்கு தனியாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய அமைப்பு, ஒரு பள்ளம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரோம். கீழேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ அடி உயரத்தில் நம்ம ஏறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இரும்பு படி தான் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறுற மாதிரி இருக்குது. செருப்பு போட்டுட்டு தான் ஏறுற மாதிரி இருக்குது நம்மளால். ஏன்னா கால் பழுத்துரும் போல இருக்குது. அது அந்த கம்பியும் நல்லா குத்துது. அதனால் நம்ம முன்னாடியே கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவில் உள்ளார காலை எடுத்து செருப்பை முன்னாடியே அந்த படிக்கட்டிலே கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளார போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டோம். போய் அதையும் நம்ம பார்த்துட்டு இப்போ வெளியில் வரோம். இங்கே எல்லாமே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நல்லாவே அமைச்சிருக்காங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னால் நமக்கு 20 ரூபா கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு அதை கொடுத்து நம்ம உள்ளார போனோம்னா நல்லாவே பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. நம்ம மார்னிங் போகணும், இல்லைனா ஈவினிங் டயத்தில் போனீங்க அப்படின்னா நல்லா கிளைமேட் நல்லாவே சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது மத்தியான டயத்தில் போனதுனால நல்லா வெயிலோடு இருந்தது. பரவாயில்ல, அதுவும் ஒரு கூலிங்காக தான் இருந்துச்சு. தேசிய கொடியை முன்னாடியே வச்சுருந்தாங்க. அதனால தான் நமக்கு இந்திய அரசோட தொல்லியல் சின்னமாக இந்த திருமயம் கோட்டை அமைஞ்சிருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நீட்டாகவே இருக்குது. நாங்கள் திருமயம் கோட்டத்தில் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். நீங்களும் அது வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.